இந்த நாளில நான் எடுத்த இந்த வசனங்களில பாத்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு அதிகாரத்திலுமே ஆண்டவர் நல்ல ஒரு கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம எங்கெங்கயோ கேட்டிருக்கிறோம், எதேதோ கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன இந்த கருத்துக்களை நம்ம கேட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு பிரமாதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் விசுவாசித்தேன். நேத்து நான் படிக்கும் போது இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலுமே ஒரு லிஸ்டே போட ஆரம்பிச்சேன். அப்படி இருக்குது. எடுத்த உடனே 6வது அதிகாரம் 36வது வசனத்துல, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அந்த இரக்கம் என்பது ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றதை விட, அந்த இரக்க குணம், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருந்தது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களா இருங்கள். இதை நான் சொல்லணும்னே அவசியம் இல்லை. எல்லாருக்குள்ளவும் ஒரு அழகான ஒரு கருத்து ஆண்டவர் இதை நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குள்ளவும் அந்த இரக்க குணம் இருந்தாலே இந்த உலகத்துல எல்லாருமே நல்லா இருப்போம். சோ ஆண்டவர் இதை தொடங்கிட்டு இரக்கமுள்ளவர்கள், அதாவது இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா என்று தொடங்கிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மற்றவர்களை குற்றவாளி என்று நான் ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தேன். இந்த அதிகாரத்துல எல்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டேன். என்னதான் ஆண்டவர் நீங்க சொல்ல விரும்புறீங்க, இதுல என்னென்ன காரியங்களை எங்களுக்கு சொல்றீங்கன்னாக்கா, அந்த 37வது அதிகாரத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே எல்லாருமே லிசன் பண்ணுங்க. என்ன ஆண்டவர் நமக்கு சொல்ற இந்த வேதத்துல நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று. அதுல எப்படி இருக்குன்னா, குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், மற்றவர்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதீர்கள், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். 39வது வசனம், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ, நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் பிறருடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்கறது என்ன, மாயக்காரனே. இதெல்லாம் ஆண்டவர் பயங்கரமான வார்த்தைகளால இன்னைக்கு நம்மோடு கூட பேசுறாரு. நான் இதை எடுக்கும் போதே, ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தை தானே கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சொல்றதா? இதான் வாழ்க்கைக்கு முக்கியமே. ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாக்கா ஆண்டவர் இந்த இடத்துல கூடுகிற ஒவ்வொரு கருத்துமே சூப்பரா இருந்துச்சு. ரோமர் 14வது அதிகாரம் 7-14 வசனங்களை பாத்தீங்கன்னாக்கா, அங்கேயும் ஒரு சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்பையாக, மற்றவர்களை அற்பமா எண்ணாதிருப்பீர்களாக, ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 13வது வசனத்துல, இப்படி இருக்க ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பாய் நேசிக்கணும்னு சொல்றாரு. ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதம் செய்யக்கூடாது. இந்த காரியங்களை படிக்கும் போது எல்லாமே கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றோம்னு தெரியாது. நம்ம ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள வரோம்னாக்கா நம்ம எப்படி வருகிறோம்? ஏதாவது ஆண்டவர் எனக்கு நான் செய்வாரு, நான் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், இந்த கருத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், என்னுடைய ஜப குறிப்பை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், அப்படித்தான் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம நுழைவோம்.